ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. வணக்கம். ஏஎல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன், கோவையிலிருந்து. அட்சய இலக்கண பத்தை ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது, ஒரு 45 வயதுடைய ஆண் ஜாதகர் ஒரு தொழில் செய்கிறாரு. அந்த காலகட்டத்தில் அவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அவருடைய தொழில் ஒப்பந்தம், அந்த கான்ட்ராக்ட் அப்படின்றது கேன்சல் ஆகுது. இந்த நிகழ்வை அட்சய இலக்கண பத்திய ஜோதிட முறையில் எப்படி எளிமையாகவும் துல்லியமாகவும் ஆய்வு செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஜாதகர் பிறந்தது விருச்சிக லக்னம், மிதுன ராசி. 45 வயதிற்குரிய அட்சய லக்னமாக வந்தது மீன அட்சய லக்னம். அதிபதி குரு பகவான் 1க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்று 4ஆம் இடமாகிய மிதுனத்தில் இருக்கார். அப்போ இதிலிருந்தே நம்ம சொல்லிடலாம், இந்த காலகட்டங்களில் அந்த வாடிக்கையாளர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவருக்கு அழுத்தமாக தான் இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். ஜாதகர் அவர் இந்த கான்ட்ராக்ட் கேன்சல் ஆகிட்டு இந்த டைமில் அவர் பயணிச்சிட்டு இருந்த நட்சத்திரம் ரேவதி 4. அதிபதி புதன் பகவான் 4க்கும் 7க்கும் ஆதிபத்தியம் பெற்று மீன வீட்டிலே இருக்கார். அப்போ ரேவதி 4 அப்படின்றது ஏஎல்பி படித்தவங்களுக்கெல்லாம் தெரியாது, ஒரு நிகழ்காலத்தை குறிக்கக்கூடிய தன்மை அங்கே இருக்குது. அப்போ நம்ம கான்ட்ராக்ட் அப்படின்றதுனாலே டாக்குமெண்டேஷன் அப்படின்னா 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மீன அட்சய லக்னத்திற்கு 3ஆம் அதிபதி சுக்கிர பகவான், அவரே 8ஆம் அதிபதியாகவும் வருவார். அப்போ 3க்கும் 8க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிர பகவான் அவரே 8ஆம் அதிபதியாக இருந்து 3ஆம் இடத்துல இருக்குது அப்படின்றது இங்கே சாதகமற்ற தன்மை தெரியல. அதனால் இந்த டாக்குமெண்டேஷன் அப்படின்றது இங்கே கேன்சல் ஆனது நம்ம இதை வச்சு சொல்ல முடியும். இதே போல் உங்களுடைய ஜாதகத்திற்கும் ஏஎல்பி முறையில் பலன் சொல்லணும் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம். இந்த நேரத்தில் அட்சய இலக்கண பத்திய ஜோதிட முறையை உருவாக்கிய மதிப்பிற்குரிய பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிட்டு, நமக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏஎல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.